السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு தாய் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் தன்னுடைய குழந்தைகளிடத்திலும் அதே போன்று கணவனிடத்திலும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல சாலிகான குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுவான். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உயர்வை கொடுப்பான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் விடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறாவினுடைய பொருளை உணர்ந்து நாம் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குழந்தைகளிடத்திலே அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். சிறந்த குழந்தைகளாக அந்த குழந்தைகளை அல்லாஹ் மாற்றுவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான பெற்றோருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சினை, தன்னுடைய குழந்தை சொல் பேச்சு கேட்பதில்லை. அதே போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அந்த குழந்தை எடுத்து நடப்பதில்லை. தொழுகையை சரிவர கடைபிடிப்பதில்லை. இவ்வாறு அதிகமான பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய குழந்தை சாலிகான குழந்தையாக வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்கக்கூடிய குழந்தையாக தன்னுடைய குழந்தை வர வேண்டும் என்று அதிகமான பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். நீங்கள் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து, ஒரு தாய் அதே போன்று ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அந்த தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக என்ன துவா கேட்கிறார்களோ அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். மிகவும் சக்தி வாய்ந்த துவா பெற்றோர்களே, பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய துவா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக குழந்தைகளுக்காக நாம் துவா செய்வோம். அதே போன்று அவர்களுக்கு ஏசுவதை விட்டும் நாம் தவிர்ப்போம். அந்த அளவுக்கு சிறந்தது பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துவா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறா ஒரு மிக முக்கியமான ஒரு சூறா, அதிகமானோருக்கு மனனமான ஒரு சூறா. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய அர்த்தங்களை விளங்கி நாம் இதனை ஓதுவோம். இப்பொழுது அந்த சூறாவையும் அதனுடைய அர்த்தங்களையும் நாம் பார்க்கலாம். இது மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட ஒரு சூறா. மிகச்சிறந்த சூறா. சூரத்துல் ஆதியாத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூறா. வேகமாக செல்லுபவை என்று பொருள்படக்கூடிய ஒரு சூறா. 11 வசனங்களை உடைய ஒரு சூறா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாத்தி லப்ஹா ஃபல்மூரியாத்தி கத்ஹா ஃபல்முகீராத்தி சுப்ஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வஇன்னஹு அலா ذلك லஷஹீத் وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. بسم الله الرحمن الرحيم.
அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் ஆதியாதி லபஹா, மூச்செறிந்து வேகமாக ஓடுகின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக. ஃபல் மூரியாதி கதுஹா, பிறகு குளம்பை அடிப்பதால் தீப்பொறி பறக்கச் செய்கின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக. ஃபல் முகீராதி சுபஹா, பின்னர் அதிகாலையில் எதிரிகளின் மீது பாய்ந்து செல்லுகின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, பிறகு அங்கு புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீது சத்தியமாக. ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ, பின்னர் அதனுடன் எதிரி கூட்டத்தில் நுழைந்து செல்கின்றவற்றின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். வஇன்னஹு அலா தலிக லஷஹீத், மேலும் நிச்சயமாக அவன் அதன் மீது சாட்சியாகவும் இருக்கிறான். வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் மிக கடுமையாக இருக்கிறான். அஃபலா யஅலமு இதா புஅசிர மா ஃபில் குபூர், அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா கபறுகளில் உள்ளவை எழுப்பப்படும் போது. வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், நெஞ்சங்களில் உள்ளவையும் வெளியாக்கப்படும் போது. இன் ரப்பஹும் பிஹிம் யௌமஇதில் லஹபீர், நிச்சயமாக அவர்களுடைய ரப்பு அவர்களை பற்றி அந்நாளில் நன்கு தெரிந்தவனாக இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா. இவ்வாறு பொருள்படக்கூடிய சூரத்துல் ஆதியாத். இந்த சூரத்துல் ஆதியாத்தினுடைய 11 வசனங்கள் மிகச்சிறந்த வசனங்கள், சிந்திக்க வைக்கக்கூடிய வசனங்கள், அல்லாஹ் சத்தியமிட்டு கூறக்கூடிய வசனங்கள். இந்த வசனங்களை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய குழந்தைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக ஒரு தாய் தகப்பன் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ஏராளமான சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களினுடைய பொருள்களை விளங்கி நாம் அதனை ஓதுகின்ற பொழுது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். அல்லாஹ் கூறக்கூடிய வழியிலே நாம் நடப்போம். மிகவும் சிறந்த வசனங்களை உடைய சூறாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் அர்த்தங்களை விளங்கி நாம் ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை வழங்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். குர்ஆன் கூறக்கூடிய விடயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்போம்.